எக்ஸ்ன்ற ஒரு பர்சன் வந்து ஒய்ன்ற ஒரு பர்சனை தாக்கிடுறாரு. இப்போ வந்து ஒரு வன்மையாக தாக்குறாரு, பொருள் ஷார்ப்பான ஒரு பொருளை வச்சு தாக்குறாரு, அது அவர் உயிருக்கே பாதிப்பு வருது அப்படின்னும் போது ஸ்டேட்டே பாதிக்கப்பட்ட நபர்களுக்காக நடத்துவாங்க. அதான் எல்லா கேஸுமே அகேன்ஸ்ட் த ஸ்டேட்டாகவே இருக்கும். இந்த தனிப்பட்ட நபர்களுக்குள்ளார நடக்கிற பிரச்சனை வந்து சிவில் சூட், நம்ம அந்த இதுக்குள்ளார போயிடுவோம். ரிட்ன்றது ஆஸ் அகேன்ஸ்ட் ஸ்டேட், அது மட்டும்தான் நம்ம ஃபைல் பண்ண முடியும். அதுவும் ஹை கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில் ரெண்டு இடத்துல மட்டும்தான் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் வரும். ஓகே. சிவில் சூட்டுன்றது சப் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அந்த மாதிரி ஒரு அந்த நம்ம வேல்யூவேஷனை பொறுத்து நம்ம அந்த கோர்ட்டுக்கு வரும். வணக்கம், நான் உங்கள் நிலா. இது சட்டம் ஒரு வகுப்பறை. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனைகள். அதை பற்றி உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணலாம். லைன் பிஸியாக இருந்தால் 9944401069 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். இந்த சொத்து பிரச்சனைகள்லேருந்து எப்படி ஈஸியாக தீர்வு காணலாங்கிறத நம்மளுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்காக இரண்டு வழக்கறிஞர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் we have with us விக்னேஷ் சார். வணக்கம் சார். He has more than 10 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show, sir. அடுத்து நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது பூர்ணிமா மேம். வணக்கம் மேம். She has more than 23 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show, ma'am. சார், இந்த போன சொத்து பிரச்சனைகள் அதிலெல்லாம் வந்து நம்ம சிவில் கேசஸ், கிரிமினல் கேசஸ் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் சார். அதில் வந்துட்டு சிவில் கேசஸ் அப்படின்னா என்ன ஆக்சுவலி? ஏன்னா மக்களுக்கு வந்துட்டு நான் லாஸ்ட் டைமும் இது கேட்டேன், அதில் வந்து நாங்கள் ஒன்லி பாதி தான் வந்து கவர் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அது ஒரு ஹியூஜ் சப்ஜெக்ட். ஸோ வந்து சிவில் கேசஸ்க்கும் கிரிமினல் கேசஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக மேம். பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு பேசிக்கான புரிதல் கொடுக்கணும் அப்படின்னா சிவில் சூட்ஸாக போவாங்க அண்ட் கிரிமினல் கேசஸாக போவாங்க. ஸோ இந்த சிவில் சூட்ஸ் அப்படின்றது எப்போ ஒரு கோர்ட்டில் கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வென் தேர் இஸ் அ டிஸ்பியூட், அந்த ரெண்டு பேருக்குள்ளே இருக்க டிஸ்பியூட் வந்து காம்பவுண்டபுளாக இருந்தால், காம்பன்சேட்டபுளாக இருந்தால் அது வந்து சிவில் சூட்ஸாக போகலாம். இப்போ சப்போஸ் ஒரு லேண்ட் பிரச்சனை இருக்குது, அந்த லேண்ட் பிரச்சனையில் எக்ஸ்டென்ட் வந்து சம் எக்ஸ்டென்ட் பட்டாவில் இருக்குது, பட் நெய்பர் வந்து அந்த எக்ஸ்டென்ட்டுக்குள்ளே வந்துடுறாரு. அப்போ வந்து அவரோட சிவில் ரைட்ஸ் பாதிக்கப்படுது. அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து முன்னாடி கான்ஸ்டியூஷன் ரைட்ஸாக இருந்தது, இப்போ அது சிவில் ரைட்ஸாக இருக்குது. ஸோ அப்படி சிவில் ரைட்ஸ் பாதிக்கப்படுது. இந்த டிஸ்பியூட் வந்து ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை. ஸோ அந்த ரெண்டு தனிப்பட்ட நபர்களுக்குள்ள காம்பவுண்டபுளான ஒரு விஷயம் பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது இது வந்து சிவிலில் வரும். இது வந்து லா ஆஃப் டார்ட்ஸ்லேயுமே வரும். நம்ம இங்கிலாந்து லாவை கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால அந்த மாதிரி சிவில் சூட்ஸ் அந்த மாதிரி வரும். ஒன்று வந்து எப்படி கிரிமினல் நேச்சராக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எக்ஸ்ன்ற ஒரு பர்சன் வந்து ஒய்ன்ற ஒரு பர்சனை தாக்கிடுறாரு. இப்போ வந்து ஒரு வன்மையாக தாக்குறாரு, பொருள் ஷார்ப்பான ஒரு பொருளை வச்சு தாக்குறாரு, அது அவர் உயிருக்கே பாதிப்பு வருது அப்படின்னும் போது, ஈவன் தோ அது வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையாக இருந்தாலும் இட் இஸ் அன் அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த ஸ்டேட். இப்போ வந்து ஒருத்தரோட தனிப்பட்ட லிபர்ட்டியை இது பண்ணிவிட்டு அவரோட பர்மிஷன் இல்லாமல் அவர் ஒரு கூர்மையான ஆயுதத்தை கொண்டு தாக்குறாருன்னா, அது அவர் ஒரு பர்சனுக்கு அகேன்ஸ்டாக அதை பண்ணியிருந்தாலுமே he committed a crime against the state. அப்படி தான் கன்சிடர் பண்ண போகிறோம். சிவில் நேச்சரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளே தான் பிரச்சனை இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி விஷயங்கள் பொறுத்தவரையிலும் அது வந்து அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட்டாக கூட இருக்கலாம் மேபி. ஆனால் அந்த கிரிமினல் இஷ்யூஸில் வந்து ஸ்டேட்டே பாதிக்கப்பட்ட நபர்களுக்காக நடத்துவாங்க. அதான் எல்லா கேஸுமே அகேன்ஸ்ட் த ஸ்டேட்டாகவே இருக்கும். ஸோ இந்த கிரிமினல் நேச்சரில் இருக்கிற விஷயங்கள் வந்து ஸ்டேட்டே நடத்தும் இந்த ஃபார்ம் ஆஃப் ப்ராசிக்யூஷன். பட் இந்த சிவில் மேட்டர் அப்படின்றது வந்து ஒரு ரெண்டு பேருக்குள்ளே இருக்க பிரச்சனையை சிவில் டிஸ்பியூட்டாக இருக்கும்போது அந்தந்த பர்சன்ஸ் தான் அட்வொகேட்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் கிரிமினல் கேசஸில் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஸ்டேட்டே ப்ராசிக்யூஷன் பண்ணும். இல்லைனா அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அவங்க ஏதோ மிஸ்லீட் பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுமே இன்டர்வியூன் பண்ணி அவங்களுக்குமே அந்த ரைட்ஸ் இருக்குது. அவங்க வந்து அவங்க சார்பாக பாதிக்கப்பட்டவர்களும் அவங்க சார்பாக ஒரு அட்வொகேட் அப்பாயிண்ட் பண்ண முடியும். பட் ஈவன் இந்த சிவில் நேச்சரில் வந்து ரெண்டு பேருமே தனிப்பட்ட முறையில் வக்கீல்களை வச்சு தான் அவங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். பூர்ணிமா மேம், இப்போ சார் வந்துட்டு சிவில் கேஸ், கிரிமினல் கேஸ்னா என்ன அப்படிங்கிறத விளக்கம் கொடுத்தாரு. மக்களுக்கு அந்த ரிட் அப்படின்னா என்ன, அது எப்படி வந்துட்டு நம்ம ஒரிஜினல் சூட்டோ அதில் இருந்து வேறுபடுது அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் மேம். சிவில் சூட்டுன்றது ரெண்டு தனிப்பட்ட நபர்களுக்குள்ளார நடத்துறது தான் சிவில் சூட். இப்போ ரிட்டுன்னு வந்ததுன்னா ஆஸ் அகெயின்ஸ்ட் ஸ்டேட் நம்ம நடத்துவோம். அதுவும் சிவில் ரெமடி அந்த மாதிரி. இப்போ ஒரு பட்டாக்கோ இல்லைன்னா ஒரு
ஸோ இப்போ ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு இல்லைங்களா, அவருக்கு ஒரு சீனியாரிட்டி, ஒரு ப்ரொமோஷன் அந்த மாதிரி வந்ததுன்னா அதெல்லாம் ரிட்டில் தான் போக முடியும் நம்ம. ஸோ இந்த சிவில் சூட்டுக்கும் ரிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது தான். ரெண்டு தனிப்பட்ட நபர்களுக்குள்ளார நடக்கிற பிரச்சனை வந்து சிவில் சூட்டு நம்ம அந்த இதுக்குள்ளார போயிடுவோம். ரிட்டுன்றது ஆஸ் அகெயின்ஸ்ட் ஸ்டேட், அது மட்டும்தான் நம்ம ஃபைல் பண்ண முடியும். அதுவும் ஹை கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் ரெண்டு இடத்துல மட்டும்தான் ரிட்டு ஜூரிஸ்டிக்ஷன் வரும். ஓகே. சிவில் சூட்டுன்றது சப் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அந்த மாதிரி ஒரு அந்த நம்ம வேல்யூவேஷனை பொறுத்து நம்ம அந்தந்த கோர்ட்டுக்கு வரும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். இப்போ சார் ஆக்சுவலி நம்ம மக்களை விட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம ஷோஸை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சூட்ஸில் எப்படி பார்ட்டிஸை வந்துட்டு சொல்லுவாங்க, அதே மாதிரி கிரிமினல் கேசஸில் பார்ட்டிஸை எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்து சொல்லிடுங்க சார். பேசிக்கலாக மேம் ஒரு சூட் அப்படின்னு சிவில் நேச்சரில் போகும்போது அதில் வந்து பிளெயின்டிஃப் அண்ட் டிஃபெண்டன்ட் அப்படின்ற அந்த வார்த்தைகள் தான் பயன்படுத்தப்படும். பிளெயின்டிஃப், டிஃபெண்டன்ட். இதே வந்து கிரிமினல் கேஸ் அப்படின்னு வரும்போது பெட்டிஷனர் அண்ட் ரெஸ்பாண்டன்ட் அப்படியே வரும். அதுக்கப்புறம் அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கூட சிவில் விஷயங்களை வந்து அது வந்து ஒரு லா சூட்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அது லா சூட். கிரிமினல் மேட்டர்ஸ்லாம் வந்து அது வந்து கிரிமினல் கேசஸ் அப்படின்னு ரெஃபர் பண்ணுவாங்க. ஆனால் சிவில் மேட்டர்ஸ் வந்து சூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிமினல் மேட்டர்ஸை வந்து கிரிமினல் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளெயின்டிஃப், டிஃபெண்டன்ட். இதில் வந்து கிரிமினல் மேட்டர்ஸில் வந்து பெட்டிஷனர், ரெஸ்பாண்டன்ட் அப்படின்றது. ஓகே 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 சார், டன். தேங்க்யூ சார். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து பண்ணுறேன் மேடம். என் பேர் அன்னக்கரை, வரவூர். ஓகே சார், சொல்லுங்கள் சார். என் நிலம் வந்து நான் பயிரிட்டு இருக்கேன் 80 வருஷமா. ஓகே. அதில் ஒரு புளியா மரம் 50 வருஷம் ஆச்சு. ஓகே. சும்மா ரூபா சும்மா ஒன்றுக்கு ஆவாத ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க. அந்த பெட்டிஷனை வச்சுக்கிட்டு இன்னும் ஆவாட்டிட்டு இருக்காங்க. எந்த இதுவும் முடிக்கல. ஓகே. ரெக்கார்டு ஃபுல்லாக ஏகட்டு இருக்கேன். நான் தான் பயிர் பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் எல்லாமே. 80 வருஷமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எங்க அப்பா, நானு, அடுத்தது என் மோனுக்கு அப்பா இது தான செட்டில்மெண்ட் போட்டு எழுதி வச்சிருக்கேன். ஓகே. இப்போ பட்டா சிட்டா அனைத்தும் நான் நிவாரணமும் வாங்கிட்டு இருக்கேன். ஓகே சார். இது தாலுகா ஆஃபீஸில் 3 வருஷம், இதுல இது நில மோசடி பிரிவுல 2 வருஷம், இப்போ ஆடியோ ஆஃபீஸில் 3 வருஷம், மொத்தம் 7 வருஷம் ஆச்சு. ஆடியோ ஆஃபீஸில் 4-5 விசாரணை விசாரிச்சாங்க. அவங்க பாட்டி வரவே இல்லை. ஓகே. இன்னும் முடிக்காத வச்சுட்டு இருக்காங்க மேடம். அப்படியே வாங்கி குப்பை தொட்டியில் போடுற மாதிரி போட்டுட்டு குந்திருக்காங்க. சட்டம் ஒரு ஒழுங்கறைன்னு நீங்க டிவியில பார்த்தா நான் அதனால உங்களுக்கு என்ன ஐடியா பண்ண வைக்கணும் வச்சிருக்கேன். ஓகே ஓகே. எல்லாம் பண்ணி இன்னும் ஒண்ணும் முடிக்காத வச்சிருக்காங்க. எல்லா ரெக்கார்டும் என்கிட்ட இருக்கு பக்காவா. ஓகே. கொல்ல நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே சார், புரியுது சார். சாதாரணமா வைய போறோம் ஒரு இது கொடுத்தானாக்கா வந்து அத ரெவன்யூ நல்லபடியா முடிக்க மாட்டேங்கிறாங்க. நிறைமதி, கோகுல், கிருஷ்ணராஜ், இப்போ அனிதா மேடம், பெரம்பலூர் மாவட்டம். ஓகே. இவங்க தான் இப்ப இருக்காங்க. இப்ப அனிதா மேடம் இருக்காங்க. 4 பேர் எல்லாரும் விசாரிச்சாங்க. 3 பேரும் விசாரிச்சுட்டாங்க. ஓகே. முடிக்காம என்ன அப்படியே கிடங்குல போட்டு வச்சிருக்காங்க மேடம். சரி சார், சரி சார். அந்த மனு வந்துட்டு நீங்க கொடுத்த மனுவா சார்? நான் தான் கொடுத்தேன். இல்ல அது எதிர்பார்த்தி அவன் ஒருத்து சும்மா அகராஜியா வந்து அவன் அடுத்த 3வது பார்ட்டி 3வது கொள்ளையில இருந்து நம்ம கொள்ளைக்கு வந்து அவன் இது எனக்கு எனக்கு எனக்குன்னா அவனுக்கு எந்த ரெக்கார்டும் கிடையாது. கோர்ட்டுக்கு வந்து அங்க வந்து இதுவும் கோர்ட்டு தானே. அங்க வந்து எனக்கு என்னுடைய நிலம் நான் என்ன ரெக்கார்டு தயார் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி சும்மா நான் சொல்லிட்டு ஊட்ட முடிஞ்சிருக்கான். ஓகே ஓகே, புரியுது சார், புரியுது சார். போற வேலை கிடையாது. நான் வக்கீல வச்சுதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே சார், ஒரு வக்கீல். ஓகே. இன்னும் முடிக்காத வச்சிருக்காங்க. ஒரு ஆர்டர் போட்டு அவனுக்கு எந்த உனக்கு ஆதாரமும் இல்லப்பா, உனக்கு கேன்சல் பண்ணியாச்சுன்னு அவனுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிவிட்டு எனக்கு ஆர்டர் போட்டு கொடுக்காம என்ன வச்சுக்கிட்டு இருக்காங்க. 7 வருஷம் ஆச்சு. புரியுது சார். இது எப்படி முடிக்கலாங்கிறத நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். பூர்ணிமா மேம் சார், அதை சொல்லுங்க கொஞ்சம். சார் நீங்க ஆர்டிஓட்ட எதிராளி மனு கொடுத்துருக்காரு இல்லைங்களா, விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சுங்களா? 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டாங்களா? இன்னமும் அதுக்கு ஆர்டர் போட்டு எனக்கு கொடுக்கல, அவ்வளவுதான். ஆர்டர் கொடுக்கலன்னா நீங்கள் கலெக்டர்கிட்ட போயிட்டு ஒரு மனு கொடுங்க. இந்த மாதிரி ஆர்டிஓ கோர்ட்டில் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்குன்னு கொடுங்க. அவர் கலெக்டர் வந்து ஆர்டிஓவுக்கு ஒரு ப்ரொசீடிங்ஸ் போட்டு அனுப்புவார் சீக்கிரம் முடிக்க சொல்லி. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹைகோர்ட்டில் ரிட்டு போட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்குள்ளார கேஸ் முடிக்கிறதுக்கு கேட்டு ஆர்டர் வாங்கி கொடுத்து முடிச்சுக்கோங்க. அது வக்கீல் நான் மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஆவாடிட்டு இருக்காரு வக்கீல். அப்படிங்களா? நீங்கள் கலெக்டர்கிட்ட போய் அந்த இது மனு நாள் இருக்கும் இல்லையா, அன்றைக்கி போய் ஒரு மனு கொடுங்க. இந்த மாதிரி ஆர்டிஓ கோர்ட்டில் 7 வருஷமாக பெண்டிங்காக இருக்குது, நானும் வயசானவன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கலெக்டர் கட்டாயமாக அதுக்கு உத்தரவு போட்டு பண்ண சொல்லுவார் சீக்கிரமாக. ஒரு மாதத்துக்குள்ளார ஆர்டர் போட சொல்லி.
இந்த ஆர்டர் போட்டு எல்லாம் டைப் அடிச்சு வச்சிருக்காங்க. அவங்க வந்து என்னைக்கு அவங்க சொல்றாங்களோ அன்னைக்கு தான் நான் தேதி சொல்றாங்களோ அன்னைக்கு தான் தபால் அவனுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு இப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய வேலை எல்லாம் மற்ற வேலையெல்லாம் இருக்கனால லேட்டாக தான் பண்ணுவாங்க. பொதுவாக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேயே உங்களுக்கு ரொம்ப நாள் ஆணுச்சுன்னா நீங்கள் கலெக்டர்கிட்ட கொடுங்க, இல்லைன்னா ஹைகோர்ட்டில் ரிட்டு போட்டு ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளார ஆர்டிஓ ஆர்டர் போட சொல்லுங்கன்னு கேட்டால் கொடுக்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம கூட அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ 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 சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் என் பேர் குணாலன், திருவண்ணாமலை மாவட்டத்தில் பேசுறேன். ஓகே சார், சொல்லுங்க சார். என் பேர்ல வந்து சொத்து இருக்குது. ஓகே. என்னுடைய புள்ள வந்து வழிமுறை சரியில்லை. ஓகே. அதனால என்னுடைய சொத்து வந்து அடுத்த தலைமுறைக்காக எழுதி வைக்க முடியுமா? ஓகே ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம விளக்கம் எடுத்து சொல்லுவாங்க சார். விக்னேஷா சார் வணக்கம். சொல்லுங்க சார். இப்போ உங்கள் ஒரு சன் தான் இருக்காரா உங்களுக்கு? ஒரு சன் தான் இருக்காரு, ஒரு டாக்டர் இருக்காங்க. ஒரு சன் ஒரு டாக்டர் ரெண்டு பேருமே உங்க ஒழுங்கா பார்த்துக்கலையா? எனக்கு நம்பிக்கை இல்லை சார். சரி ஓகே, ஒன்றும் இஷ்யூ இல்லை. நான் கேட்குற கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு பேர பசங்க இருக்காங்களா? இல்லை சார், யாருக்கும் மேரேஜ் ஆகல இன்னும். ஓ, மேரேஜ் ஆகலை, இப்பயே நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களா? ஆமாம் சார். ஆக்சுவலாக வந்து நம்ம நீங்கள் ஹிந்து தானே? ஹிந்து தான் சார். ஸோ ஹிந்து சட்டப்படி வந்து அன்பார்ன் பேபிக்கு நீங்கள் எழுதி வைக்கலாம். சரிங்க சார். சப்போஸ் அவங்க அந்த மாதிரி அன்பார்ன் பேபிஸ் எதுவுமே அந்த நீங்கள் எழுதி வச்ச மாதிரி வரலன்னா அது வந்து உங்கள் வாரிசுங்களுக்கு தான் போய் சேரும். சரிங்க சார், புரியுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சரிங்க சார். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப அர்ஜென்ட் பட வேணாம். சரிங்க சார். ஏன்னா நீங்கள் இப்போ அன்மேரிட் தானே அவங்கெல்லாம். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கைடன்ஸ் கொடுங்க. ஆஸ் எ பேரண்ட்டாக வந்து நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான வேலை வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சிற்பியாக வடிவமைக்க வேண்டிய வேலை தான். ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் அதுக்கான ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் அப்படி வரலன்னா கல்யாணம் பண்ணி வைங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒரு குழந்தை பிறக்கும்ல கண்டிப்பாக. ஸோ அப்படி பிறக்கும் போது அந்த குழந்தை பேரில் அதை எழுதி வச்சுருங்க. ஆஃப்டர் 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஃபர்தராக வந்து எல்லா ரைட்ஸுமே இருக்கும் அப்படின்ற ஒரு கண்டிஷனுமே நம்ம அதில் செட்டில்மெண்ட்டில் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் லீகல் கார்டியனாக வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. மேபி நீங்கள் உங்கள் பேர பசங்களுக்கே நீங்கள் அந்த சொத்தை எழுதி வச்சாலுமே ஆமாம், உங்கள் காலத்துக்கு அப்புறம் வந்து உங்கள் பசங்களோ உங்கள் பையனோ பொண்ணோ தான் வந்து லீகல் கார்டியனாக இருப்பாங்க. ஈவன் தோ அவங்க லீகல் கார்டியனாக இருக்கிறதுனால அவங்க கோர்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டு, ஃபார் த குட்னஸ் ஆஃப் த சைல்டு அப்படின்ற ஒரு பேசிஸில் அவங்க ஆர்டர் வாங்கி கூட அந்த ப்ராப்பர்ட்டி எது வேணால் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து என்னோட ஒரு குட் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் வழிமுறைகளை காமிச்சு நல்லா இது சொல்லி நீங்கள் கைட் பண்ணுறது நல்லது. ஆனால் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அன்பார்ன் பேபிக்கு நீங்கள் எழுதி வைக்கலாம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்ம இந்து சட்டத்தில் இருக்குது. பட் அது ஃபெயிலியர், மோஸ்ட் ஆஃப் த சர்க்கம்ஸ்டான்சஸில் அது ஃபெயிலியர் தான் ஆகுது. ஆமாம் சார், நீங்கள் திருமணம் ஆன அப்புறம் ஒரு குழந்தை பிறகுதுன்னும் போது அந்த குழந்தை பேரில் அந்த ரைட்ஸை மாற்றிட்டு லீகல் கார்டியனாக போட்டுருங்க. சில கிளாஸஸ்லாம் இருக்குது அங்கே லோக்கல் அட்வொகேட்ஸ் நீங்கள் அணுகும் போது அந்த சில கிளாஸஸ்லாம் அதுக்கு இருக்குது. ஸோ லீகலாக அவங்க கோர்ட்டில் போனாலும் சில பெர்மிஷன்ஸ்லாம் டினை ஆகிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. அப்படி இல்லைன்னா இன்னொரு பெஸ்ட் அட்வைஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்குன்னு ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்குங்க. நீங்களோ இல்லை நீங்கள் உங்கள் பேரில் உங்கள் ஒய்ஃப் 2 பேரையும் போட்டு ஒரு ஃபேமிலி ட்ரஸ்ட் உருவாக்கிடுங்க. ஸோ அந்த ஃபேமிலி ட்ரஸ்ட் பேரில் மாற்றிட்டு ட்ரஸ்டீஸ் கொண்டு வந்துட்டு உள்ள இந்த மெஜாரிட்டி இது போகிற இதுக்கப்புறம் பிறக்க போகிற குழந்தைங்களையும் அதில் இது பண்ணலாம். பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ட்ரஸ்ட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப இப்போதைக்கு பெஸ்ட் வே. மேரேஜ்க்கு அப்புறம் வந்து குழந்தை பிறந்த அப்புறம் நீங்கள் சொன்ன அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நான் என்னோட சஜஷன் அது. சரிங்க சார், சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். ஹலோ சார், சொல்லுங்க சார். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? தஞ்சாவூர்ல இருந்து பேசுறோமா. பேர் சிற்றரசன் பேரு. ஓகே சார், சொல்லுங்க சார். எங்க அத்தை ஒருத்தவங்க உயிர் எனக்கு எழுதி வச்சாங்க மேடம். ஓகே. அது மூலமா என் பேர்ல இப்ப இறந்துட்டாங்க. ஓகே. இறப்பு சான்றெல்லாம் வச்சு பட்டா எல்லாம் என் பேர்ல மாத்திட்டேன். கூகுள்லயும் மேப்லயும் இந்த இடமெல்லாம் வருது. ஆனா இடத்த என்னால கண்டுபிடிக்க முடியல. ஓகே ஓகே. அதுக்கு அளக்கிறதுக்கும் அளவுக்கு கொடுத்தேன். அவரு இடத்த காட்டுங்கிறாங்க.
ஓகே. என்னால இடத்த காட்ட முடியல. எனக்கு கால் வேற சுகர் வந்து எல்லாம் கால் மரத்து போச்சு. ஓகே. அந்த இடத்துக்கு என்னால போக முடியல. கூகுள் மேப்ல எல்லாம் வருது, விவோ கணக்குல எல்லாம் இருக்கு. விவோவும் யார்கிட்டயே பொசிஷன் இருக்கு, நீங்க கோர்ட்டு மூலமா வாங்குறாங்க. அப்படி கோர்ட்டு மூலமா போய் அளந்து சொல்லி கேட்கலாமா, இப்படி என்னன்னு தான் கேட்கறேன். ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். பூர்ணிமா மேம். சார் உங்களுக்கு இடம் எங்கே இருக்குன்னு தெரிலன்னா சர்வேயர் தான் வந்து லொக்கேட் பண்ணி தரணும். அவங்ககிட்ட மேப்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்க ஆமாம்மா எல்லாமே இருக்குமா. அவர் விவோ என்ன சொல்றாரு, நீங்க போய் சர்வேருக்கு பணம் கட்டுங்கன்னாரு. சர்வேருக்கு பணம் கட்டுங்க, அவரு இடத்த காட்டுங்க, அப்ப நான் வந்து அளப்பேன் அப்படிங்கிறாரு. என்னால கால் மரத்து போச்சு, இந்த இடத்துக்கெல்லாம் போக முடியல. குளத்துக்கு பக்கத்துல இருக்கு, பிஞ்சா ஒரு 6 சென்ட். அப்படிங்களா? அதுல உங்களுக்கு சக்குப்பந்தி உங்க டாக்குமெண்ட் உயில் இருக்கு இல்லைங்களா, உயில்ல அந்த பத்திரத்துல சக்குப்பந்தி எல்லாம் போட்டு தானே சர்வே நம்பர் இருக்கு, ஷெட்யூல் எல்லாம் கூகுள் மேப்லாம் வருதுமா, இடத்தெல்லாம் இடமெல்லாம் வருது. அப்படின்னா சர்வேயர் வந்து பணம் கட்டி வந்து அளக்கலன்னா நீங்க ஹைகோர்ட்ல ஒரு டைரக்ஷன் ஒன்று வாங்கி சர்வே பண்ண சொல்லி பண்ணுங்க. அப்படிமாம்மா, ஹைகோர்ட் பண்ணல, மெங்கை போய் புரியலங்க. இங்க இல்ல, இந்த நீதிமன்றத்துல பண்ணணுமா, ஹைகோர்ட்லயே போடலாம், அங்க போட முடியாது உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு தஞ்சாவூர்ன்றதுனால உங்களுக்கு மதுரை ஹைகோர்ட்டுக்கு வரும். அங்க போய் நீங்க ஒரு டைரக்ஷன் கேட்கலாம். சர்வேயர் பார்ட்டியா காமிச்சு இந்த மாதிரி நான் பணம் கட்டி இவ்வளவு நாள் ஆகுது பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க கட்டாயமா ஒரு 12 வாரமோ 8 வாரத்துக்குள்ளாரையோ அளந்து உங்களுக்கு தர சொல்லுவாங்க. சரிம்மா, அது எவ்வளவு செலவாகுமா? அது நீங்க ஒரு வக்கீல போய் பாருங்க, வக்கீல் ஃபீஸ் எல்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அங்க அவங்க எப்படி வாங்குறாங்கன்னு. சரிம்மா. ஓகே மேம், தேங்க்யூ மேம். சார் இப்போ வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டினா என்னென்ன மாதிரி கேசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி கொஞ்சம் கொடுங்களேன் சார். கண்டிப்பாக மேம். இனிஷியலாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக என்ன மாதிரி கேசஸ்லாம் நிறைய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இந்த அளவையில் நிறைய பிரச்சனைங்க வரும். அது வந்து வேரியஸ், நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வேரியஸ் டைம் பீரியடில் வந்து அந்த அளவை சிஸ்டம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஃபைனலாக வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரோன் சர்வேவர்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவையில் நிறைய பிரச்சனை இருக்கும். இவங்க வந்து எக்ஸ்ட்ரா இவங்க இடத்துல வந்துடுவாங்க, அந்த மாதிரி ஏன்ற பர்சன் பின்ற பர்சனோட இடத்துல வந்துடுவார். ஸோ வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். மெயினாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது, அளவையில் பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்க என்ன கேஸ் போடணும் சார்? மெயினாக அதான் அந்த அவங்களுக்கான அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளரேஷன் ஷூட் தான் அவங்க மோஸ்ட்லி போடுவாங்க. அந்த இடம் என்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு இவர் தரப்பில் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க வந்து அவங்க எதிர்வாதியாக வருவாங்க, டிஃபரெண்ட்டாக வருவாங்க. ஸோ அது மோஸ்ட்லி வந்து இந்த இடம் யாருது அப்படின்ட்டு டிசைட் பண்ணுறது வந்து அந்த டிக்ளரேஷனில் தான் ஃபைனல் பண்ணுவாங்க. ஓகே சார், நம்ம ஆக்சுவலி தொடர்ந்து இந்த டாப்பிக்கை பற்றி பேச நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க சார். ஹலோ ஹலோம்மா, சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் எத்தனையோ வாட்டி போன் கேட்டேம்மா, எடுக்கலடாமா. நான் சொல்றேன் இருக்கிற கதையை. சொல்லுங்கம்மா. இடம் நாங்க வாங்கினோம்மா, அவங்க பங்காளிங்க வித்துட்டாங்க ஒரு இடம். ஓகே. ரெண்டு பங்காளிங்க வாங்கினாங்க. இவனால வாங்க முடியல, எங்க நாத்தனார் பையன் தான். ஓகே. அத வந்து நாங்க வாங்க சொல்லி எங்க கிட்ட வந்து தொந்தரவு பண்ணான். நாங்க இந்த வீடு வாசல் எல்லாத்தையும் வித்துட்டு நாங்க 1 ஏக்கர் 18 சென்ட் வாங்கணும். வீட்டு மேல 18 சென்ட் வீடு கட்டுறதுக்கு. ஓகே. நாங்க இடம் வந்து 1 ஏக்கர் தான். ஓகேம்மா. வாங்கணும். இவ்வளவு நாளாவும் நாங்க போறோம், ஆளே கண்ணுல கிடைக்கல. ஒரு வாட்டி கிடைச்சான். நாங்க கேட்டோம், ரவுடிங்க தாண்டி மிரட்டுவோம். நான் யாரும் இல்ல, அவரை சாவடிச்சிட்டாங்க. அவர் செத்துட்டாரு. அவர் கோட்டையில பில்டிங் கான்ட்ராக்ட் அவர் வாங்கினது, அவர் பேர் மேல வாங்கினது. என்ன பண்ணாலும் தெரியல. இன்னைக்கு நான் அனாதையா இருக்கிறேம்மா. நீங்க யாருன்னா கூட எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணணுமோ நீங்க பண்ணி வச்சிடலாம். ஓகேம்மா, இதுக்கு என்ன பண்ணலாம்ங்கிறத நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்கம்மா. பூர்ணிமா மேம். இல்லை, இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இடம் இப்போ உங்கள்கிட்ட இருக்கு. ஹலோ ஹலோ. சொல்லுங்க. இல்லை, உங்களுக்கு என்ன பண்ணணும்? உங்களுக்கு இடம் 1 ஏக்கர் 18 சென்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்றீங்க. இடம் சம்பந்தமா பிரச்சனைங்களா இல்லை ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனையா? இடத்துல என்ன பிரச்சனை? இடம் வாங்கணுமா? சரி. இடம் அவங்க பங்காளிங்க ஒரு பெரியவங்க சொத்து. அவங்க 2 பேர் 3 பங்காளிங்க இவனோட சேர்த்து. அவங்க 2 பேரும் வாங்கினாங்க. இவனால வாங்க முடியல, நீ வாங்குங்க அப்படின்னு சொன்னான். இருந்த வீடு வாசல எல்லாத்தையும் வித்துட்டு அவர் வாங்கினாரு. வாங்கினாதான் தெரியுமா கண்டி 18 சென்ட் வீட்டு மேல 1 ஏக்கர் இந்த பயிர் வைக்கிற இடம்.
அது வாங்கணும். இப்படியும் கட்டா கொள்ள அந்த வயசுக்கு என்ன கட்டுவாங்க, திஷ்டி கட்டுறது கொள்றதுக்கெல்லாம் அக்கா பிள்ளை தானே. நந்தி இவரு அனுப்பி வச்சாரு. நந்தி இவராலதான் அந்த குடும்பம் மேலுக்கு வந்ததுக்கு. கொஞ்சி துணை கூட பாத்திரம் இல்ல, கட்ட துணி இல்ல, அந்த நிலையில அவங்க இருந்தாங்க. பையனு கூட தெரியும், பையனுக்கு ஓரளவுக்கு தெரியும். என்ன அது மாதிரி இருந்ததுமா. எங்களால ஒண்ணும் எங்களால முடியல. இப்ப ஆதரவு இல்லாத நான் நிக்கிறேன். முடியா மீன் கூட வாங்கி கொடுங்க, என்னால ஒரு இதுவும் இல்ல. இல்லம்மா இதெல்லாம் அவர் பேர்ல எழுதிக்கிட்டாரா? அவர் தெரியல, அவன் பேரு மேல ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கிறாமா. இவரால எப்போ இது பண்ணா என்னன்னு எனக்கு தெரியல ராஜா. அப்படிங்களாக்கா? பணம்லாம் உங்க வீட்டுக்காரர் கொடுத்தாரு, அவரை தன்னோட பேர்ல பதிவு பண்ணிட்டாருங்களா? அதான் நான் அப்படி பண்ணிட்டேம்மா. இப்ப நான் எனக்கு எந்த ஆதரவும் இல்லாத நிக்கிறேம்மா நானும் பாத்தீங்கன்னா. இல்ல பணம் கொடுத்ததுக்கெல்லாம் உங்களுக்கு ப்ரூஃப் கையில இருக்குங்களா? இல்லம்மா எதுவும் இல்லம்மா. அவர் எதுவுமே சொல்லமா. திடீர்னு அவர் வந்து எதுவும் பண்ணி சாவடிச்சார். அப்படிங்களா? அவர் என்ன செத்துட்டாரு. இப்ப ஆதரவு இல்லாத நானும் பசங்களும் நிக்கிறோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதரவு, ஏதாவது நீங்களும் கூட ஹெல்ப் பண்ணுங்கம்மா. இல்லை நீங்கள் அவங்க ஊர் கோர்ட்டில், அங்கே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயே லீகல் ஐடுன்னு இருக்கும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா வக்கீல் இருப்பாங்க. அங்கே போய் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி தருவாங்க. சரிங்களா? அங்கே போய் நீங்கள் பாருங்கள். சார், நம்ம ஆக்சுவலி வந்துட்டு அந்த அளவு பிரச்சனைனா வந்து டிக்ளரேஷன் சூட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இதை தவிர்த்து வேறு என்ன சூட்ஸ் போடலாம் சார்? ஆமாம், இதை தவிர்த்து ரொம்ப ஃபெமிலியராக மக்கள் நிறைய பாதிக்கப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் சூட்டு நிறையவே வரும் மேம். ஓகே. பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம கலாச்சாரத்தில் வந்து அவங்க பேரண்ட்ஸ் இருக்கும் போதே அதை வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அழகாக ஒரு வில்லோ இல்லை அவங்க இருக்கும் போதே அவங்க டைமுக்கு அப்புறம் வந்து ஒரு செட்டில்மெண்ட்டோ பண்ணிட்டா இந்த மாதிரி பிரச்சனை வராது மோஸ்ட்லி. ஆனால் இங்கே இந்தியன் கல்ச்சரில் அப்படி இல்லை. ஸோ மோஸ்ட்லி தே டை இன்டெஸ்டேட். எதுவுமே பண்ணாமல் இருந்ததுங்கன்னா அதில் பிரச்சனைங்க நிறைய வருது. ஸோ வந்து யாருக்கு எது போகிறதுனா பார்ட்டிஷன் சூட் அதிகமாக வரும். அந்த லீகல் ஏர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்து ஈக்குவலாக அவங்கள இது பண்ணுறதுக்காக பார்ட்டிஷன் சூட் மோஸ்ட்லி வரும். அது இல்லாமல் நிறைய எது வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இடம் வாங்குறாங்கன்னா அந்த இடத்துக்காக ஒரு சேல் அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த சேல் அக்ரிமெண்ட் போட்டு நிறைய பேர் வந்து அதை அந்த சொன்ன டைமில் அதை வாங்குறாங்களா இல்லையா. ஏன்னா இப்போது இன்றைக்கி இப்போ ஒரு சேல் அக்ரிமெண்ட் அந்த இடத்தோட வேல்யூ ஒரு 1 லட்சம் இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒன்றா அவங்க சேல் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு 3-4 மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடத்தோட வேலை ஒரு 4 லட்சம் 3 லட்சம் ஆயிடுது அப்படின்னா அவங்க கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்கல்ல. அவங்க அட்வான்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அது வந்து இவங்க வந்து தரத்துக்கு இருக்க மாட்டாங்க. இல்லைனா அந்த இடத்தோட விலை குறைஞ்சிருக்கும். இவங்க சப்போஸ் அந்த பார்ட்டி அட்வான்ஸ் கொடுத்த பார்ட்டி வந்து வாங்கிறதுக்கு தயாராக அப்படி இருக்கும் போது அது வந்து சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அது வரும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சூட்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய காஸ்ட் ரிலேட்டடாக இருக்க விஷயங்கள் வந்து மணி சூட்ஸாக வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய பேசலாம் சார். நமக்கு ஒரு காலர்ஸ் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஹலோ சார், சொல்லுங்க சார். 1.25 ஏக்கரா வாங்கிக்கிறேன். ஓகே. அதில் 5/3 இது ஒரு 7 பிட்டா பிரிஞ்சிருக்குது. அது என் நிலத்து மேலே அமௌண்ட் வாங்கியிருக்கிறாங்க. ஓகே. என் நிலத்து மேலே அமௌண்ட் வாங்கியிருக்கிறாங்க. ஈசி போட்டு பார்த்தா தெரிஞ்சு. ஓகே மேடம், 1.25 சென்ட் 1.25 ஏக்கரா இருக்குது. புரியுது சார். ஹலோ சார், நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு இங்க நீங்க பேசுனீங்கன்னா நம்ம வழக்கறிஞர் வந்து உங்க கேள்விக்கான ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க. சரி சரி மேடம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. சொல்லுங்க சார். நிலம் வாங்கியிருந்தீங்க, அது வேற யாரோ பேர் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா? அது தான செட்டில்மெண்ட் அப்பா கொடுத்தாரு. அதுல வந்து சித்தப்பா பசங்க வந்து பதிவு பண்ணி அமௌண்ட் வாங்கி இருக்கிறாங்க ஒரு 4 லட்சம். ஓகே ஓகே சார். ஹலோ. ஆமா, வேற சித்தப்பா பசங்க வாங்கி இருக்கிறாங்க ஒரு 4 லட்சம். ஓகே ஓகே. நிலத்து மேல. ஓகே, உங்க நிலத்து மேல வேற அவங்க வாங்கியிருக்காங்க. அது இப்போ எப்படி வந்து நீக்கலாம் அப்படின்னு கேக்குறீங்க, கரெக்டா? ஆமா ஆமா. ஓகே சார், உங்க கேள்விக்கு நான் வழக்கறிஞர் சார் பூர்ணிமா மேம். சார் 4 லட்சம் அங்கே என்ன எங்கேருந்து வாங்கியிருக்காங்க? அவங்க நிலத்தை காமிச்சு கடனாக வாங்கியிருக்காங்களா எப்படி? ஆமா ஆமா, ஃபைனான்ஸ்ல வாங்கியிருக்காங்க. ஃபைனான்ஸ்லையா? உங்கள் பேரில் தானே பத்திரம், செட்டில்மெண்ட் டீடு உங்கள் பேரில் தான் இருக்குது, பட்டா எல்லாமே உங்கள் பேரில் தானே இருக்குது. என் பேர்ல அப்பா பண்ணி கொடுத்தாரு. அது சித்தப்பா பையன் வந்து மகன் மேல பண்ணிட்டுக்கிறாரு. அந்த இடத்த அவர் ஒரு டாக்குமெண்ட் போட்டிருக்காருங்களா?
ஆமா ஆமா, அதாவது 5/3 அடி 8 பிரிவா வருது. சரிங்க சார். இதுக்கு இந்த பணத்தை நிப்பாட்டத்துக்கு என்ன வழி? நீங்கள் அந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்கே ஒரு லெட்டர் எழுதுங்க. இது என்னோட இடம், இதை நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்க்காத நீங்கள் ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்கீங்க, அதனால் அவர் கடன் கட்டலைன்னா அதுக்கு நான் லைபிள் ஆக மாட்டேன் அப்படின்னு கொடுங்க. சரி, இல்லை வக்கீல் நோட்டீஸ் மாதிரி கொடுங்க, இல்லை நீங்களே கூட எழுத முடிஞ்சால் எழுதி கொடுங்க. அதையும் மீறி அவங்க ப்ரொசீட் பண்ணாங்கன்னா நீங்கள் ஒரு டிக்ளரேஷன் சூட்டு போட்டு அது உங்களோட இடம்னு கோர்ட்டில் ப்ரூஃப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சரி சரிங்க சார். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ சார், சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் பேராவூர், தஞ்சை மாவட்டம் பேராவூர்ல இருந்து பண்றேன் மேடம். ஓகே சார், சொல்லுங்க சார். தாத்தாவுக்கு 2 தாரம் மேடம். ஓகே. அவங்க முதல் தாரத்துக்கு எங்க அம்மா மட்டும், 2ஆம் தாரத்துக்கு 3 பொண்ணுங்க 4 பசங்க. ஓகே. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல் தாரத்துக்கு வாரிசே இல்லைன்னு சொல்லி அவங்க வாரிசு சான்றிதழ் வாங்கி சொத்தை முழுக்க அவங்க வச்சிருக்காங்க. ஓகே. அது அவங்களுக்கு செல்லுமா? எனக்கும் நான் வந்து எங்க அம்மாவுக்கு ஒரே பொண்ணு புள்ள, ஆண் வாரிசு. ஓகே ஓகே. அது இப்ப முதல் தாரத்துக்கு செல்லுமா செல்லாதா மேடம்? உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். விக்னேஷா சார் வணக்கம். வணக்கம் சார். தாத்தாக்கு 2 ஒய்ஃப். ஆமா சார். ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பையன் நீங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு பெண் வாரிசு மட்டும் சார். அதான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு உங்க அம்மா ஃபர்ஸ்ட். எங்க அம்மா. உங்க அம்மாவோட ஒரே வாரிசு நீங்க. ஆமா சார். சரி, இப்போ செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்களுக்கு எத்தனை பசங்க? 4 பசங்க 3 பொண்ணுங்க சார். அதாவது அப்போ உங்களுக்கு 4 அந்த பெரியப்பா சித்தப்பா, 4 பெரியம்மா சித்தி அந்த மாதிரி. நான் வந்து மகோட்டு பிள்ளைங்கிறதுனால அவங்க எல்லாம் மாமன் முறை சார். சரிங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல் தாரத்துக்கு பெண் வாரிசு ஆண் வாரிசு இல்லைன்னு வாரிசு சான்றிதழ் வாங்கியிருக்காங்க 2ஆம் தாரத்து பசங்க. அதாவது உங்க தாத்தாக்கு லீகலைஸ் சர்டிபிகேட் வாங்கும்போது 2ஆம் தாரத்தை மட்டும் காமிச்சு வாங்கிட்டாங்களா? ஆமாங்க சார். சரி, இப்போ சொத்தெல்லாம் அவங்க தாத்தா பேர்ல தானே இருக்கு? தாத்தா பேர்ல இருந்து அவங்க பேர்ல மாத்திக்கிட்டாங்க சார். உங்க தாத்தா பேர்ல இருந்து இப்போ வந்து 2வது தார அவங்க வந்து எல்லாம் மாத்திட்டாங்க. ஆமா, அந்த பெண் வாரிசையும் விட்டுட்டாங்க. அந்த 4 பசங்க மட்டும் அவங்க பேர்ல வாங்கியிருக்காங்க சார். சரி, ஓகே. இதுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு லீகல் ரெமெடி இருக்கு. சரிங்க சார். ஸோ எவ்வளோ சொத்து இருக்கோ முதல்ல அந்த சொத்தோட டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுங்க. சரிங்க சார். உங்க தாத்தா பேர்ல இருந்து இருக்கும்ல ஹிஸ்ட்ரி, அந்த ஈசி போட்டு எடுத்து ஏ ரிஜிஸ்டர்ல எல்லாத்தையும் எடுத்து மொத்த டாக்குமெண்ட்ஸும் கம்பைல் பண்ணுங்க. சரிங்க சார். கம்பைல் பண்ணிவிட்டு உங்கள் அம்மா தான் வந்து உங்கள் தாத்தாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பொண்ணு அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். சரிங்க சார். அந்த டீட்டெயில்ஸும் மொத்தமாக கலெக்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கன்சர்ன்டு உங்கள் ஏரியாவில் இருக்க கன்சர்ன்டு சிவில் கோர்ட் டிஎம்சின்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து நீங்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் தான் சொல்லிவிட்டு இந்த மாதிரி தப்பான லீகலைஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. ஸோ முதல்ல அந்த லீகலைஸ் சர்டிஃபிகேட்டை வந்து கண்டிப்பாக கேன்சல் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் சூட் ஒன்று போடுங்க. சரிங்க சார். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான லீகல் ரெமெடி இதில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த தப்பான லீகலைஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கல்ல, அதுக்காக வந்து நீங்கள் வந்து அந்த கன்சர்ன் ஆர்டிஓ டிஆர்ஓ கலெக்டருக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் அனுப்புங்க. இந்த மாதிரி தப்பான லீகலைஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அந்த உங்கள் தாத்தாவோட டெத் சர்டிஃபிகேட் வச்சுட்டு இந்த மாதிரி என்னோட அம்மா தான் அவங்களோட முதல் ஒய்ஃபோட பொண்ணு அப்படின்றத நீங்கள் ஒரு ரெப்ரசன்டேஷன் மாதிரி 3 இடத்துக்கும் அனுப்புங்க. ஆர்டிஓ டிஆர்ஓ கலெக்டர். சரிங்க சார். ரெப்ரசன்டேஷன் அனுப்பிச்சிட்டு ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்க எதுவும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இது பண்ணும்போது நீங்கள் டைரெக்டாக இதை வந்து நீங்கள் ஒரு ரிட்டாகவும் போட்டிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு ரெமெடி கிடைக்கும். ஸோ அந்த லீகலைஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் கேன்சல் பண்ணாலே மோஸ்ட்லி அந்த டாக்குமெண்ட்ஸ் அவங்க பண்ண டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் கேன்சல் பண்ண முடியும். அதான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களால் ஏதோ கொஞ்சமாச்சும் கிடைக்கும். ஸோ அதனால் இது பண்ணுங்கள். இது ஒரு ஹைகோர்ட்டில் போகிறதுக்கு ஒரு வழி சொல்லியிருக்கேன், உங்கள் லோக்கல் சிவில் கோர்ட்டில் போகிறதுக்கு இன்னொரு வழி, 2 வழியிலுமே நீங்கள் பயன்பெற்றுக்கலாம். நம்ம கூட காலேஜ் செஞ்சுருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் வந்து திருவண்ணாமலை மேடம், என் பேர் கே ராஜகுரு. ஓகே சார், சொல்லுங்க சார். என்னுடைய பட்டா வந்து தனிப்பட்டவா அம்மா பேர்ல இருந்தது சார். லவுட் ஸ்பீக்கர்ல வச்சு பேசுறீங்களா? ஆமாமா. கொஞ்சம் ரிசீவர் எடுத்து பேசுறீங்களா? பேசுறீங்களா? ரிசீவர் எடுத்துக்கோங்க, லவுட் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிடுங்க. சரிங்க. இப்போ சொல்லுங்க சார்.
அம்மா பேர்ல தனி பட்டாவை இருந்ததுமா. ஓகே சார். அது தனி பட்டாவை இருந்தது வந்து டிடி தாசில்தார் மனைகார் 3 பேரும் சேர்ந்து என்னுடைய பட்டா வந்து கூட்டு பட்டாவை மாத்திட்டாங்க. கூட்டு பட்டாவா இப்ப யார் இருக்கு அதுல? அதுல வந்து ராஜி, சத்திவேலு, மகேந்திரன், என்னுடைய பேரு ராஜகுரு, சம்பத்து. இல்ல அவங்க எல்லாம் வந்து உங்க ரிலேட்டிவ்ஸா இல்ல பக்கத்து வீட்டு நெய்பர்ஸா? நம்ம சொந்தக்காரங்க தான். சொந்தக்காரங்க. ஓகே. ஆமா. ஓகே சார். அதை வந்து மாத்திக்கிறதுக்கு நான் வந்து நான் பல தடவை போயிட்டு டிடி கிட்ட போயிட்டு மனு கொடுத்தேன். ஓகே. அந்த மனு வந்து அவங்க என்ன பண்றாங்க, போய் கோர்ட்ல பாத்துங்க அப்படின்னு டிடி வந்து பதில் சொல்றாங்க. ஓகே. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஓகே சார், எங்கள் கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். பூர்ணிமா மேம். சார் உங்களுக்கு கூட்டுப்பட்டா அவங்க மனு பேரில் எல்லாத்தையும் சேர்த்தாங்களா இல்லை இவங்க யூனிலேட்டரலாக இவங்களே பண்ணிட்டாங்களா? தாசில்தார் வந்து என்ன பண்ணிருக்காங்க, பட்டா வந்து நான் அவங்க பேர்ல மாத்த சொல்லி மனு கொடுத்ததா அவங்க ஒரு பொய்யான ஒரு மனு பண்ணிருக்காங்க. அப்படிங்களா? என்கொயரி எதுவும் நடத்தல? உங்களுக்கு நோட்டீஸ்லாம் எதுவும் கொடுக்கல? ஒண்ணுமே கொடுக்கல மேடம். சரி, அப்போ அந்த கூட்டுப்பட்டா இருக்கு இல்லைங்களா, அது மேலே நீங்கள் ஒரு இவருக்கு ஆர்டிஓக்கு ஒரு மனு எழுதி கொடுங்க. இந்த மாதிரி எங்களோட தனிப்பட்ட சொத்து எங்களுக்கு தனி பட்டா இருந்தது, என்கொயரி எதுவுமே நடத்தாத கூட்டுப்பட்டாசு கொடுத்துட்டாங்க, எந்த ஒரு எனக்கு நோட்டீஸோ எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரில் உள்ள டாக்குமெண்ட் எல்லாம் அதில் என்க்ளோஸ் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் என்கொயரி நடத்துவார் கட்டாயமாக. 2 தரப்பையும் நான் அனுப்பிட்டேன் மேடம். அனுப்பிச்சிட்டிங்களா? எதுவும் பண்ணலையா? அவர் வந்து ஆர்டிஓ வந்து என்ன பரிசீலனை பண்ணி சொல்லி ஆர்டிஓவும் வந்து 3 தடவை எனக்கு லெட்டர் அடிச்சிட்டாரு. யாருக்கு? தாசில்தார் இருக்குங்களா? ஆமா, தாசில்தாருக்கு லெட்டர் அடிச்சிட்டாங்க. தகவல் உரிமை சட்டத்திலையும் போட்டு அவங்க வந்து உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஆர்டிஓ வந்து இதுக்கு நான் பொறுப்பு இல்லை, இதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட தாங்க, நீங்க வந்து பொறுப்பு நீங்க தான் ஏத்துக்கணும், எதனா பிரச்சனை நீங்க தான் பொறுப்பு ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு அவரு ஆர்டிஓவே எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சுக்கிறாங்க, அது பரிசீலனை பண்ண சொல்லி. அதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து டிஆர்ஓக்கும் நான் ஒரு மனு அனுப்பிச்சிருந்தேன். கொடுத்துருக்கீங்களா? அப்புறம் எனக்கு லெட்டர் அனுப்பிச்சிட்டாரு, பரிசீலனை பண்ண சொல்லி லெட்டர் அனுப்பிச்சிட்டாரு. அதுவும் பண்ணல. கலெக்டரும் 3 தடவை எனக்கு வந்து மனு அனுப்பிச்சிருக்கிறாரு பரிசீலனை பண்ண சொல்லி. சரிங்க சார். இது வரைக்கும் அவங்க எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலாமா, போய் கேட்டா கூட ஒரு பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரிங்க சார். நீங்கள் அப்போ என்ன பண்ணுங்கள், ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்டு போடுங்க. இந்த மாதிரி இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லி எனக்கு தனிப்பட்டாலேருந்து கூட்டுப்பட்டா வித்தவுட் என்கொயரி பண்ணியிருக்காங்க, நான் எல்லா அஃபிஷியல்ட்டையும் மனு கொடுத்தேன், யாரும் பரிசீலிக்கல, அதனால் இந்த பட்டாவை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டுங்க. கட்டாயமாக ஹைகோர்ட்டில் அவங்களுக்கு டைரக்ஷன் கொடுப்பாங்க. இந்த மனு பேரில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளார பரிசீலிங்க, 2 பேரையும் தரப்பையும் கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுவாங்க. அப்படின்ற பட்சத்தில் அவங்க பண்ணணும், பண்ணலைன்னா அது கண்டெம்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் ஹைகோர்ட்டில் போட்டு ஒரு டைரக்ஷன் வாங்கி அவங்க முன்னாடி போய் என்கொயரிக்கு அப்பியர் ஆகுங்க. ஹைகோர்ட்ல போட்ட மனுவே தள்ளுபடி பண்ணிட்டாங்க மேடம். ஹைகோர்ட்ல போட்டு கண்டமன் கோர்ட்ல போட்டதெல்லாம் ஆர்டிஓ வந்து எங்களுக்கு நேரடியா பட்டா கொடுத்துருக்காங்களா? இவங்களுக்கு தான் சொத்து, இவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, இவங்களுக்கு தான் மொத்த சொத்து இவங்களுக்கு தான் சொல்லிட்டு ஆர்டிஓ வந்து ஹைகோர்ட் ஆர்டர் வச்சு கண்டமன் கோர்ட் ஆர்டர் வச்சு எனக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதை பண்ணதுக்கு அப்புறம் இது மாதிரி பட்டா வந்து கூட்டு பட்டாவை மாற்றி வச்சுக்கிறேன் மேடம். அப்படியா? அது சொல்லி திருப்பி நீங்கள் போடுங்க, ஹைகோர்ட்டில் போடுங்க. இந்த மாதிரி ஏற்கனவே டைரக்ஷன் கொடுத்து என்னோட பேருக்கு வந்ததை திருப்பியுமே கோர்ட் ஆர்டர் மதிக்காத இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போடுங்க. அவர் அந்த தாசில்தார் பேரை சொல்லியே அவர் பர்சனல் இதில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் போடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு ரெமெடி கொடுப்பாங்க ஹைகோர்ட்டில். சரிங்க மேடம். சரிங்க சார். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம அடுத்த கால்கிட்ட பேசிடலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ சார், சொல்லுங்க சார், உங்க பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் லக்ஷ்மணன், கிருஷ்ணகிரியிலேருந்து நான் பேசுகிறேங்க. ஓகே சார், சொல்லுங்க சார். என்ன விஷயம்னா, பூர்வீக நிலம் இருக்கு, தாத்தாவோட பேர்ல இருக்கு. ஓகே. தாத்தாவும் பாட்டி 2 பேருமே காலமாயிட்டாங்க. ஓகே. இப்போ வந்து அப்பா, சித்தப்பா, பெரியப்பா 3 பேர் இருக்காங்க. ஆனா வந்து அப்பாவுக்கு ஏஜ் ஆகுறதுனால அவர் வந்து நிலத்தை கரார் பண்ணி பசங்களுக்கு செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஓகே. ஆனா இப்ப என்னன்னா, அதுல ஒருத்தர் வந்து அவருடைய பிரதர் வந்து அது இப்ப விற்க வேணாம் அதுன்ட்டு இது சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இது எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம், இல்லீகலா இதை ப்ரொசீட் பண்ணணும்னா எப்படி பண்ணணும் அப்படின்றதுதான். கரார் பண்ணாமே இருக்கு பண்ணணும். ஓகே ஓகே, புரியுது சார். உங்க கேள்விக்கு நம்ம விளக்க நேரத்தை சொல்லுவாங்க சார். விக்னேஷா சார் வணக்கம். சொல்லுங்க சார். சார் இப்போ வந்து உங்க தாத்தா பேர்ல சொத்து இருக்கு, தாத்தா பேர்லயும் பாட்டி பேர்லயும் இருக்குங்களா? இல்ல, தாத்தா பேர்ல மட்டும்தான் இருக்கு.
ஓகே, உங்கள் தாத்தா பேரில் இருக்க சொத்து வந்து இப்போது நீங்கள் உங்கள் அப்பா, பெரியப்பா, சித்தப்பா 3 பேர். ஆமாங்க, கூட தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க, அத்தை ஒருத்தங்க இருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, மொத்தம் 4 வாரிசு அவங்களுக்கு. கரெக்டுங்க. இப்போ வந்து நீங்கள் நீங்கள் எத்தனை அண்ணன் தம்பிங்க? நீங்கள் எத்தனை பேர்? நான் அப்பாவுக்கு மட்டும் நாங்க 2 பேரும், அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கோம். சரி, இப்போ உங்கள் அப்பாவோட ஷேர் மட்டும் இது பண்ணி இல்லை மொத்தமாக விற்கணும்னு நீங்கள் விரும்புறீங்களா, இல்லை உங்கள் அப்பாவோட ஷேர் மட்டும்? ஓகே, 2 இதுனாலும் ஓகேங்க. ஆக்சுவலா அவர் ஏஜ் ஆகிட்டே இருக்கு. அவர் வந்து எங்களுக்கு எதை கரார் பண்ணி கொடுத்துருமோ இல்லைன்னா வந்து நிலத்தை மொத்தமா விற்கிற மாதிரி இருந்தாலும் அவர் ஓகே அப்படிங்கிறாரு. ஆனா வந்து அவருடைய பிரதர் வந்து அது ஒத்து போக மாட்டேங்கிறாரு. அவங்க அதிகம் பேச்சுவார்த்தையும் கிடையாது எங்களோட. ஸோ அதனால வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, வேற வழியில நீங்க பார்ட்டிஷன் சூட் தான் போட்டாகணும். அப்படிங்களா? பாகப்பிரிவினை சூட் போட்டு அதுக்கப்புறம் அவங்க கோர்ட் டிசைட் பண்ணிடுவாங்க யார் யாருக்கு எவ்வளோ ஷேர் அப்படின்றது. அந்த ஷேர் வந்து நீங்கள் வந்து அதை நீங்கள் ஃபிசிக்கலாகவும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்கள் ஷேர் மட்டும் நீங்கள் விற்றுக்கலாம். பட் இதை பார்ட்டிஷன் சூட் மூலமாக தான் நீங்கள் அணுக முடியும். ஓகேங்க, தேங்க்யூ. ஓகே சார். மேம், ஆக்சுவலி சார் கிட்ட அந்த நம்ம என்ன வகையான ப்ராப்பர்ட்டி சூட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க வகையில் வந்துட்டு சார் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டுன்னு ஒன்று சொன்னார். அதை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் மேம். ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டுன்றது ஏற்றுகை ஆற்றுகை பரிகாரம் கேட்குறது. அது வந்து ஒருத்தர் ஒரு இடத்த விற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாருன்னா, அதுக்கு அக்ரிமெண்ட் போடும் போதே நம்ம அதுக்கு எவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்குறோம், அதோட மொத்த சேல் கன்சிடரேஷன் என்ன, எவ்வளோ பீரியடுக்குள்ளார அந்த சேல் டீட் எக்ஸிக்யூட் பண்ணணும், இது எல்லாமே அதில் வந்துடும் அக்ரிமெண்ட்டில். ஒரு 6 மாதம் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி ஒர்த்து 50 லட்சம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு அட்வான்ஸாக 10 லட்சம் கொடுத்துட்டு மீதி 40 லட்சத்தை நான் வந்து ஒரு 6 மாதத்தில் கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட்டில் போட்டிருந்தாங்கன்னா, 6 மாதத்துக்குள்ளார இவங்க அந்த பணத்தை ரெடி பண்ணிவிட்டு அந்த ஓனரை போய் இவங்க அப்ரோச் பண்ணியிருக்கணும், நான் ரெடியாக இருக்கேன், நீங்கள் வந்து சேல் டீட் போடுங்க அப்படின்னு. அப்படி அவர் வரலைன்னா நோட்டீஸ் கொடுக்கலாம், லீகல் நோட்டீஸ் கொடுக்கலாம். அப்படி கொடுத்துட்டும் வரலைன்னா நம்ம சூட்டு போட்டு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் கோர்ட் மூலிமா சேல் டீட் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி கேட்டு சூட்டை கண்டெஸ்ட் பண்ணலாம். அந்த சூட்டில் வந்து ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃபாக நான் கொடுத்த பணத்தை வித் இன்ட்ரெஸ்ட்டோட எனக்கு ரீஃபண்ட் பண்ண சொல்லுங்கன்னு அந்த ஒரு ரிலீஃபும் கேட்கணும். ரெண்டுத்தில் கோர்ட்டு டிசைட் பண்ணுவேன். எதர் உங்களுக்கு அக்ரிமெண்ட் சேல் டீட் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா ரீஃபண்ட் ஆஃப் அமௌண்ட் வித் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இன்கேஸ் அந்த பர்ச்சேசர் வந்து அவர் ரெடியாக இல்லை அப்படின்னு பட்சத்தில் அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் வந்து நோட்டீஸ் கொடுக்கலாம், நீங்கள் இந்த டைம்குள்ளார நீங்கள் வரல, அதனால் வந்து அதில் நம்ம எப்படி கிளாஸ் போட்டிருக்கோமோ நான் எதர் ரீஃபண்ட் உங்கள் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன், இல்லைன்னா அது அப்படியே உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி போகலாம். அதனால் நம்ம அக்ரிமெண்ட்டில் என்ன கிளாஸ் கொண்டு வரோன்னு பார்க்கணும். பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சில இதில் அக்ரிமெண்ட்டில் நம்ம சுவாதீனத்தையே கொடுத்துருவோம். இப்போ பாதி அமௌண்ட்டு கொடுத்துருக்கோம் அட்வான்ஸானா, அப்போ அந்த ஓனர் வந்து அந்த சுவாதீனத்தையும் கொடுத்துருவார், ஒரிஜினல் பத்திரத்தையும் கொடுத்துருவார். ஸோ அந்த மாதிரி கேஸில் கோர்ட் வந்து டிசைட் பண்ணுறது அது ஒரு மாதிரி வகையில் போகும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸில் நம்ம எப்படி அக்ரிமெண்ட் போடுறோன்றதான் முக்கியம். அது மாதிரி ஓரல் அக்ரிமெண்ட்டெல்லாம் பண்ண முடியாது. ஓரல் அக்ரிமெண்ட்டை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சொல்லிடுச்சு, அதை ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம், அதனால் அதுக்கு ரெமெடி கிடைக்காது. எதுவுமே ரிட்டர்னாக இருக்கணும். அதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும், இவ்வளோ பீரியட், இவ்வளோ அமௌண்ட்டு அட்வான்ஸு பேலன்ஸ் அமௌண்ட் இதெல்லாமே சொல்லி நம்ம பண்ணியிருந்தோம்னா சூட்டு போட்டு கட்டாயமாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே மேம், தேங்க்யூ மேம். சார், கொஞ்சம் ஷார்ட்டாக வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் ஆர்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத சொல்லிடுங்க சார். ஃபைனலாக மேம், ஒரு ஆர்டர் அப்படின்றது வந்து அது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப். ஒரு ஆக்சுவலாக வந்து ஜட்ஜ்மெண்ட்றது ஃபைனல் ஸ்டெப். ஆர்டரில் வந்து நம்ம அப்போ வந்து இமீடியட்டாக என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் சாராம்சங்கள் இருக்கும். ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் த ஆர்டர். ஓகே. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து பிளைன்டிஃப் சைடில் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், டிஃபெண்டன்ட் சைடில் சொன்னது, இன்க்ளூசிவ் ஆஃப் த ஆர்டர், எவ்ரிதிங், அந்த இன்ட்ரீம் ஆர்டர்ஸ், ஃபைனல் ஆர்டர்ஸ் எல்லாமே சேர்த்து வர்றது ஜட்ஜ்மெண்ட். ஓகே. அந்த இமீடியட்டாக கொடுக்குற அந்த ரிலீஃப் வந்து ஆர்டர். ஓகே சார், தேங்க்யூ சார். நீ கால் பண்ண ஒவ்வொரு நேர்களுக்கும் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். தேங்க்யூ சார் அண்ட் தேங்க்யூ மேம். நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். அன்டில் தென், திஸ் இஸ் நிலா சைனிங் ஆஃப். இது சட்டம் ஒரு வகுப்பறை.